குர்ஆன்ல ஒரு உயிரற்ற ஒரு பொருள் 3 இடங்கள்ல 3 காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல பொய்க்காக, இன்னொரு இடத்துல ஆதாரத்துக்காக, 3வது இடம் நிவாரணத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை. யூசுப் சூராவை எடுத்து பார்த்தீங்கன்னா 18வது ஆயத்துல வஜாஉ அலா கமீசிஹி பிதமின் கதிப், பொய்யான இரத்தத்தோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை அவர்களுடைய சகோதரர்கள் கொண்டு வந்தனர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம கொல்ல நினைச்ச அவங்களுடைய சகோதரர்கள்லாம் ஓனாய் யூசுப் சாப்பிட்டுருச்சு, யூசுப் சாவடிச்சிருச்சு, அதனால அவங்க சட்டையெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இரத்தக்கரையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒஜாஉ அலா கமீசிஹி பிதமின் கதிப், பொய்யான இரத்தத்தோடு யூசுஃபினுடைய சட்டையை கொண்டு வந்தனர். இது முதல் இடம். 2வது இடம் ஆதாரத்துக்காக. அந்த நாட்டு அரசி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகுல மயங்கி அவங்கள தவறுக்கு அழைக்கும் பொழுது மாட்டிக்கிறாங்க. இதுல ஆதாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா 27வது ஆயத்துல சொல்றான், இன்கான கமீசுஹு குத்த மின் குபுலின் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபீன். அவங்களுடைய சட்டையை பாருங்க, யூசுஃபினுடைய சட்டையை பாருங்க, முன்னாடி கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவள் உண்மை சொல்கின்றார், யூசுப் பொய் சொல்கின்றார். وَإِنْكَانَ قَمِيصُهُ قُدَّ مِنْ دُبُرٍ فَكَذَبَتْ وَهُوَ مِنَ الصَّادِقِينَ. யூசுஃபினுடைய சட்டை பின்னாடி கிழிஞ்சிருந்தா அவ பொய் சொல்றா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் உண்மையானவங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்துக்காக 2வது இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடைசியா 3வது இடம் நிவாரணத்துக்காக. 93வது ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இத்ஹபூ பிகமீஸி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி யஅதி பஸீரா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காணா போனதுனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருத்தப்பட்டு அழுது அவங்களுடைய கண் பார்வையே போயிடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம்லாம் கிடைச்ச உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்து, போங்க என்னுடைய தகப்பனாட்டை இதை கொடுத்து அவங்க முகத்துல போடுங்க, அவங்க பார்வை திரும்ப வரும், திரும்ப என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லி அனுப்புவாங்க. 3வது இடம் நிவாரணத்துக்காக இந்த சட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன் வழியாக நமக்கு சொல்லி காட்டுறான்.